தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். தாவீது திருப்பாடல் 51 புலம்புகிற ஒரு ஜெபம். பாவம் செஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன புலம்புறார்? ஆண்டவரே, நான் செய்த பாவம் என் கண்முன் இருக்குது. கடவுளாகிய உண்மை கண்முன் கொண்டிருக்கிற நான் பாவத்தை கண்முன் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என் பாவத்தை முற்றிலும் கழுவியறலும். ஈசப்பு புலி நான் கழுவியறலும். நொறுங்குண்ட இதயத்தை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, தூயதோர் உள்ளத்தை படைத்தருளும். தூய்மையின் ஆவியை நிரப்பியறலும். பரிசுத்த முன்னிலிருந்து தள்ளிவிடாதையும், பரிசுத்த ஆவியை என்னிடம் எடுத்து விடாதையும் சொல்லி கடவுளத்தில் அவர் அழுது முறையிடுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தூயதோர் உள்ளம் இருந்தால் தூய்மையின் ஆவியானவர் இருப்பார். அந்த தூயதோர் உள்ள வேண்டும் என்று சொன்னால் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். ஆகவே பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தூயதோர் உள்ளத்தை கொண்டவர்களாய் மாறுவோம். கடவுள் தூய்மையின் ஆவியை நமக்குள் வைப்பார். அந்த ஆவியின் வழியாக கடவுள் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கொடுப்பார். நாம் இந்த பூமியிலே கடவுளுக்கு சாட்சியாய் மாற முடியும். ஆகவே எப்பொழுதும் நம்முடைய ஜெபத்திலே நாம் வைக்கிற, நாம் மன்றாடுகிற, நாம் விண்ணப்பிக்கிற ஒரு வார்த்தையை உண்டு சொன்னால், ஆண்டவரே, தூயதோர் உள்ளத்தை படைத்தருளும். தூய்மையின் ஆவியினால் என்னை நிரப்பியறலும். உம்முடைய பரிசுத்த முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும். உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.